மறுவரையறைக்கு எதிராக சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தமிழகத்தின் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும். தமிழகத்தின் உரிமையை நிலைநிறுத்த அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம். ஆர். விஜயபாஸ்கர், எசகே சுப்பையா மூவருக்கும் புதுக்கோட்டை, கரூர், தென்காசி என அவரவர் மாவட்டங்களில் கட்சியின் அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பணிகளை மேலும் சிறப்பாக செயல்படுத்தும் நோக்கில் கூடுதல் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு மேலும் 27 புதிய மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்து தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி இன்று துவங்கி ஆகஸ்ட் 12 வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் அறிவித்துள்ளார். சென்னை ஐகோர்ட்டுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்கின்றனர். தலைமை நீதிபதி சஷ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சிறப்பான முறையில் முதல்வர் விஜய் ஆட்சி நடத்தி வருகிறார். நிதி நெருக்கடி இருந்த போதிலும் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விவசாயிகளும் மனதார பாராட்டினார்கள் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல மாற்றங்கள் கொண்டு வருவதால் 10 ரூபாய் முதல் 1000 கோடி ரூபாய் வரை கமிஷன் பெற்றவர்கள் என்னை தொடர்பு கொண்டு சமரசம் பேச முயற்சித்தார்கள் என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். இது தாவேக அரசு, இங்கு பணத்தை கொடுத்து எதையும் செய்ய முடியாது என்றார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை விடுவிக்க மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைதான அன்வர்தீன் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுவதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். அரசின் தேவையற்ற செலவுகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் நிலையில் கல்வித்துறைக்கான நிதி தொடர்ந்து குறைக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டுவது ஓடும் நீரில் கோலம் போடும் வீண் முயற்சி என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை விமர்சித்துள்ளார். காவிரி நீரை பெற்றுத்தர இயலாத முதல்வர் இத்தகைய கூட்டங்களை நடத்துவதால் எந்த பயனும் இல்லை என்றார். பெரும்பான்மை எம்பிக்கள் கூட இல்லாமல் மேகதாது விவகாரத்தை திசை திருப்பவே எம்பிக்கள் கூட்டத்தை தாவேக அரசு நடத்தியுள்ளதாக கனிமொழி குற்றம் சாட்டினார். தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் எட்டப்பர்கள் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். யார் முதுகில் குத்தியவர்கள், யார் நேர்மையாக மக்களோடு அரசியல் செய்பவர்கள் என்பதும் மக்களுக்கு தெரியும் என்று எம்பி கனிமொழி தெரிவித்தார். பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதான பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷை ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க திண்டுக்கல் மாஜிஸ்திரேட் கோர்ட் உத்தரவிட்டது. சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என கேரள காங்கிரஸ் அரசு உத்தரவிட்டிருப்பது நாட்டின் மதசார்பின்மை கொள்கைக்கு எதிரானது என்று பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். RSS அஜெண்டாவிற்கு கேரள காங்கிரஸ் அரசு பணிந்துவிட்டதாக குறிப்பிட்டார். முதல்வர் விஜய்க்கு கேரளத்தில் அதிக ரசிகர்கள் இருந்தாலும் அங்குள்ள மக்கள் சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்கும் தெளிவுடையவர்கள் என SDPI தலைவர் MK ஃபைசி தெரிவித்துள்ளார். மருந்து நிறுவனங்களிடம் இருந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை டாக்டர்கள் பரிசுப் பொருட்களோ மற்ற பண உதவிகளோ பெறக்கூடாது என மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 59வது ஆசியான் தினத்தை முன்னிட்டு ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு வாழ்த்து தெரிவித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிழக்கு நோக்கிய கொள்கை மூலம் வர்த்தகம், பாதுகாப்பு, டிஜிட்டல் மற்றும் கல்வித்துறைகளில் இருதரப்பு உறவுகள் மேலும் பலப்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தோல்விக்கு பிறகு மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட வெளிநாட்டு படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என ஈரானின் உயர் தலைவரின் ஆலோசகர் அலி அக்பர் வெலாயதி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் மருமகன் மைக்கேல் பவுலோஸ் தனிப்பட்ட பயணமாக கேரளா வந்துள்ளார். ஆலப்புழாவில் உள்ள புகழ்பெற்ற படகு இல்லத்தில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் அவர் ஓய்வெடுத்தார். தென்கொரியாவில் நடைபெற்ற உலக டேக்வாண்டோ ஹம்மாதாங் போட்டியில் கோவையைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி யாழினி சீனிவாசன் வெண்கலம் வென்று சாதனை படைத்துள்ளார். சர்வதேச அளவில் நடைபெற்ற இக்கடினமான போட்டியில் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றுள்ளார். கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸியின் தந்தை ஜார்ஜ் மெஸ்ஸி உடல்நலக்குறைவு காரணமாக 68 வயதில் அர்ஜென்டினாவில் காலமானார். நீண்ட காலமாக உடல்நலமின்றி இருந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடித்துள்ள DC படத்திற்கு வரும் வரவேற்பை அடுத்து படக்குழுவினருக்கு நடிகர் சூர்யா பாராட்டு தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் தலைமையில் நடந்த எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போது உள்ள எண்ணிக்கையான 543 என்பதை தொடர வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழகத்தில் 39 தொகுதிகளாக தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
தொகுதி மறுவரையறை குறித்த ஆலோசனை செய்வதற்காக முதல்வர் விஜய் தலைமையிலான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் 19 எம்பிக்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் எம்பி சுதா கர்நாடகாவில் கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதால் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தொகுதிகள் மறுவரையறை தொடர்பான விவகாரத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் புறக்கணித்துள்ளனர். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டம் 2 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு நிறைவு பெற்றது. தொகுதி மறுவரையறையால் தமிழகம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தினால் பேச நேரம் கிடைக்காது என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை தமிழகத்திற்கு தேவையில்லை. தமிழக மக்களுக்கு அநீதி இழைக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு பின் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். எம்பிக்கள் கலந்தாய்வு என்ற பெயரில் தாவேகா அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது. தொகுதி மறுவரையறை குறித்து திமுகவின் முந்தைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். காவிரி துரோகத்தை மறைக்க தாவேகா அரசு நடத்தும் திசை திருப்பல் நாடகமே எம்பிக்கள் கூட்டம் என திமுக விமர்சித்துள்ளது. விவசாயிகளின் உரிமையை விற்றுவிட்டு தாவேகா அரசு நடத்தும் எந்த கபட நாடகத்திலும் திமுக பங்கேற்காது என தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறை குறித்த புதிய மசோதா எதுவும் பார்லிமென்டில் தாக்கல் செய்யப்படாத நிலையில் எதற்காக தமிழக முதல்வர் அவசரமாக எம்பிக்கள் கூட்டம் என்ற பெயரில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வெளியூரில் இருப்பதால் முதல்வர் விஜய் தலைமையில் நடக்கும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று மக்கள் நீதி மய்ய செய்தி தொடர்பு செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்திற்கு நல்லது செய்ய நினைக்கும் முதல்வர் விஜய்க்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும். காவிரி மற்றும் மேகதாது விவகாரங்களை வைத்து அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமை பறிபோகக்கூடாது. இதில் அரசியல் செய்வோரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு முதல்வர் விஜய் பொதுமக்களை சந்தித்தார். முதல்வரை பார்க்க அரங்கிற்கு வெளியே மக்கள் கூட்டம் திரண்டிருந்தது. குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணத்திற்கும் வேறுபாடு தெரியாத ஒரு முதல்வரைத்தான் தமிழகம் பெற்றுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். மேகதாட்டு விவகாரத்தில் அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேகதாட்டு தொகுதி மறுவரையறை பிரச்சினை இரண்டுமே மாநில பிரச்சினைதான் என்றார். 2026 சட்டசபை தேர்தலில் RK நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட RS ராஜேஷ் அக்கட்சியில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார். அமைச்சர் செங்கோட்டையனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். UPI கட்டணம் குறித்து பரப்பப்படும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் காங்கிரசுக்கு பிரதிநிதித்துவம் தரவில்லை என வாசன் தெரிவித்துள்ளார். காங்கிரசுடன் இணைந்து செயல்படுவோம், அதே நேரத்தில் தமாக தனித்தன்மையுடன் இயங்கும் என்றார். சென்னை ஹைகோர்ட்டுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். நீதியின் மாண்பையும் அரசியலமைப்பின் விழுமியங்களையும் நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கச் செய்யும் வகையில் தங்களது பணி சிறக்கட்டும் என்றார். புதிய சூழல்களையும் சவால்களையும் ஏற்றுக்கொள்பவர்கள் அந்த சவால்களை தங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்வார்கள் என டெல்லி IITயின் 57வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். மாணவர்கள் முடிவுகள் எடுக்கும்போது தேசிய நலனை மையமாக கொண்டும் தங்கள் செயல்பாடுகள் நாட்டிற்கு எவ்வளவு பயனளிக்கும் மற்றும் நாட்டின் தேவைகளை நிறைவேற்றும் என்று தங்களுக்குள்ளேயே கேட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகம் புதுச்சேரிக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை செல்வதற்காக சென்னை ஏர்போர்ட் வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், சரத்குமார், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் வரவேற்றனர். அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலி ஆவணங்களை பயன்படுத்தி அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரது மனைவிக்கு எதிராக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் 7,611 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 8 புதிய ரயில் பாதைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.
தாவேக அரசை கண்டித்து வரும் 14ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் நடைபெறும் போராட்டத்தில் பழனிசாமி பங்கேற்கிறார். திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை மூலமாக ஏவா வேலு எத்தனை % கமிஷன் வாங்கினார் என்பது எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஏனென்றால் நானும் ஒப்பந்ததாரர் தான் என்று தாவேக எம்எல்ஏ RS முருகன் தெரிவித்தார். தாவேக ஆட்சியில் சிறையில் இருக்கும் குற்றவாளிகள் அடித்துக் கொல்லப்படுவது அதிகரித்து வருகிறது. அன்வர்தீன் மரணத்தில் உண்மையான பின்னணி குறித்து முழு விசாரணைக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதால் அடுத்த 10-20 ஆண்டுகளில் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க மருத்துவர்கள் இருக்க மாட்டார்கள் என இந்திய மகப்பேறு கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது. பாரதிய ஜனதாவில் எனக்கு பிடித்த தலைவர் அம்ரிந்தர் சிங் தான் என்று இன்ஸ்டாகிராம் கலந்துரையாடலில் காங்கிரஸ் MP ராகுல் தெரிவித்துள்ளார். பழனி கோவில் நிலமோசடி வழக்கில் கைதான அன்வர்தீன் சிறையில் இறந்தது சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என தமிழக அரசை டிடிவி தினகரன் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி இன்று மாலை 6 மணி முதல் நாளை மதியம் 3 மணி வரை அவர் பயணிக்கும் வழித்தடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக சார்பில் எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் கூட்டப்பட உள்ள நிலையில் தொகுதி மறுவரையறை குறித்து எதுவுமே தெரியாதவர்கள் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டலாமா என திமுக MP ஆர் ராசா விமர்சித்துள்ளார். வேளாண்குடி பெருமக்களுக்காக மக்கள் மன்றத்திலும் சட்டசபையிலும் என்றும் குரல் கொடுப்பேன் என அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் தெய்வசிகாமணி உள்ளிட்டோரை சந்தித்த பின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சொன்னார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக 14 முக்கிய துறைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. செல்போன் உற்பத்திகள் உலகளவில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழ் மொழியில் கல்வி பயின்று தமிழக காவல்துறையில் உண்மையாக பணியாற்றும் காவலர்களுக்கு நியாயமான உரிமை கிடைக்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தினார். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ஹைகோர்ட் ரத்து செய்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. SIR தொடர்பான அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தும் அதை புறக்கணித்தவர் விஜய். காவிரி துரோகத்தை மறைக்க தாவேக அரசு நடத்தும் திசை திருப்பும் நாடகமே எம்பிக்கள் கூட்டம் என திமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளால் நாடு முன்னேறாது, தற்காப்பு கொள்கைகளால் மட்டுமே நாட்டின் வளர்ச்சி சாத்தியம் என வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அயல்நாட்டு நிறுவனங்கள் நாட்டின் வளத்தை கொள்ளையடிக்கின்றன என்றார். நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், 19 வயதில் ஒரு புத்தகம் என்னை மாற்றியது, அதை படிக்கவில்லை என்றால் நான் ரவுடியாக மாறியிருப்பேன் என்றார். புதுச்சேரி சட்டசபைக்கு நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படாமல் சட்டசபையை கூட்டுவது தவறு என புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் AMH நாஜிம் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் பயனில்லை என்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். அப்படியானால் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் ஏன் என முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என்ற கருத்து ஏற்புடையது அல்ல என்றார். மேகதாது விவகாரத்தில் அரசியல் செய்யும் விதமாகவே அன்புமணி பேசி வருகிறார் என மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது என்றார். தமிழக அரசின் பட்ஜெட் நேர்மையான பட்ஜெட்டாக உள்ளது என பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து திட்டங்களுக்கும் சமமான நிதி வழங்கப்பட்டுள்ளது, வருவாயை பெருக்குவதற்கான பட்ஜெட் என்றார். பழனி கோவில் நிலமோசடி வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீனுக்கு மதுரை மத்திய சிறையில் நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மசோதா தொடர்பாக ஆகஸ்ட் 6 உள்துறை அமைச்சரை திமுக MP வில்சன் தலைமையிலான குழு சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. தொகுப்பூதிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி வரும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். தொகுதி மறு வரையறை தொடர்பான முதல்வர் விஜய் தலைமையிலான கலந்தாய்வு கூட்டத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். முதல்வர் விஜய் யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணிபவர் அல்ல. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவது அவரது சொந்த மற்றும் தெளிவான முடிவு என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சொன்னார். முதல்வர் விஜய் கையில் இருக்கும் நகராட்சி நிர்வாகத் துறையில் புதிய டெண்டர்கள், விலை புள்ளிகள் ரொம்பவே குறைந்துள்ளன. ஆனால் துறைக்கென தனி அமைச்சர் இல்லாததால் உள்ளூர் அமைச்சர்கள் தலையீடு அதிகமாகி 10% வரை கமிஷன் கேட்க தொடங்கியுள்ளனர். தேஜ கூட்டணியில் இணைந்த 45 லோக்சபா எம்பிக்களுக்கு டெல்லியில் உள்ள இல்லத்தில் பிரதமர் மோடி விருந்தளித்தார்.
அப்போது நான் உங்களுடன் எப்போதும் இருப்பேன், யாரும் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை என ஊக்கமளித்தார். முதல்வர் விஜய் வசமுள்ள நகராட்சி நிர்வாகத்துறையில் உள்ளூர் அமைச்சர்கள் தலையிட்டால் குறைந்த விலை புள்ளி கோரிய டெண்டர்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகளை மூடவும் இடமாற்றம் செய்யவும் அவற்றை கணக்கெடுக்கும் பணியை டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கியுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலையின் கீழ் இயங்கும் இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கான 2ஆம் சுற்று கலந்தாய்வில் 79,403 பேருக்கு தற்காலிக ஒதுக்கீடு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்னும் சில பள்ளிகளுக்கு அருகிலுள்ள மதுக்கடைகள் மூடப்படவில்லை என பலர் புகார் எழுப்பி வருகின்றனர். மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த கடைகளை கணக்கெடுக்கும் பணியை டாஸ்மாக் அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் இன்றும் நாளையும் EKYC எனப்படும் கைரேகை பதிவு சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 520 உயர்ந்து ரூபாய் 1,11,720க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 65 உயர்ந்து ரூபாய் 13,965க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 250க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் விஐபிக்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் வரும்போது கோயில் வளாகத்தில் போட்டோ மற்றும் வீடியோ எடுக்க இந்து அறநிலையத்துறை தடை விதித்துள்ளது. தங்கச்சி மடத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 6 பேர் கைதாகினர். 6 பேரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அரசின் உத்தரவுப்படி பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக முல்லை பெரியாறு அணையிலிருந்து 350 கன அடி நீர் திறக்கப்பட்டது. தேக்கடி மதகு பகுதியிலிருந்து முல்லை பெரியாறு பாசன நீரை தேனி கலெக்டர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். தென்காசி மலையடிப்பட்டியில் நடக்கும் அகழாய்வில் தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தங்கமணி, சங்கு வளையல், பவளமணிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கேமரா பொருத்தப்பட்ட கண்கண்ணாடி மூலம் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மன் சன்னதிகளை புகைப்படம் எடுக்க முயன்ற ஹைதராபாத்தைச் சேர்ந்த 2வரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 11 தமிழக மீனவர்களை இலங்கையில் சிறையில் அடைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரத்தில் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றாலத்தில் சாரல் திருவிழா முடிவடைந்த நிலையில் படகு சவாரி தொடங்கியுள்ளது. 30 நிமிடத்திற்கு ஒரு நபருக்கு 200 முதல் ரூபாய் 300 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நாமக்கல் பண்ணைகளில் முட்டைகளின் கொள்முதல் விலை ரூபாய் 5.40 காசுகள் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் முட்டை ஒன்றின் விற்பனை விலை ரூபாய் 5.90 காசுகள் என்று நிர்ணயம் செய்து விற்பனை செய்யப்படுகிறது. ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு 8.33% போனஸ், 2022-23 ஆண்டுக்கான 25% ஊதிய உயர்வு ஆகியவற்றை 2 மாதங்களில் வழங்க வேண்டுமென ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்துக்கு தொழில் தகராறு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை கரம்பக்குடி அருகே கோட்டைக்காடு கிராமத்தில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிர்விப்பு மையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் முகமது பர்வேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சூடானில் மோதல் நிலவும் பகுதிகளிலும் கல்வி உரிமையை காக்க வேண்டுமென ஐநா சபையில் இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. அங்கு தொடரும் உள்நாட்டு போரினால் 3 ஆண்டுகளில் மட்டும் 17 மில்லியன் கணக்கான குழந்தைகள் கல்வியை இழந்துள்ளதாக குறிப்பிட்டது. தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம் அங்கன்வாடி மையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகளில் நடக்கும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் மந்தேவெளி, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பெங்களூருவில் உள்ள லலித் அசோக், ஷாங்ரிலா, விவந்தா, தாஜ் யஸ்வந்த்பூர், ரேடிஷன் ப்ளூ ஆகிய நட்சத்திர ஹோட்டல்களில் கெட்டுப்போன 76 கிலோ மாட்டிறைச்சி, 200 கிலோ அழுகிய காய்கறிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். டெல்லியில் உள்ள அனைத்து தனியார் பல்கலைக்கழக படிப்புகளிலும் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சட்டசபையில் புதிய வரைவு மசோதாவை தாக்கல் செய்யவும் முடிவு செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவில் பூச்சி மருந்து தெளிக்கப்பட்ட கொண்டைக்கடலைகள் இறந்து வெளியேறிய நச்சுவாயுவை சுவாசித்த விவசாயி மல்லேஷ் தேவகரின் 2 மகள்கள் பரிதாபமாக பலியாகினர். காஷ்மீரில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பக்தர்களின் வருகை குறைவால் அமர்நாத் புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது.
திருநள்ளாறு ஸ்ரீ தர்ப்பராணீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் ஆடி மாத 4ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த ஸ்ரீ சனி பகவானை ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் ஆடி கல்யாண விழாவை முன்னிட்டு 4 ரத வீதிகளில் உலா வந்த ராமலட்சுமி யானைக்கு பக்தர் ஒருவர் காஃபி வாங்கி கொடுத்தார். பாகன் அதை யானையின் வாயில் ஊற்ற ராமலட்சுமி அதனை ருசித்து குடித்தது. மக்கள் அதிகம் வசிக்கும் கடலோர பகுதிகளில் சராசரி கடல்நீர் மட்டம் ஆண்டுக்கு 6 மில்லிமீட்டர் உயர்கிறது. மற்ற கடலோர பகுதிகளை விட 3 மடங்கு அதிகம் என ஜெர்மனியின் மூனிச் டெக்னிக்கல் பல்கலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கான வரியை 50%லிருந்து 100% உயர்த்தும் மசோதாவுக்கு அமெரிக்க செனட் ஒப்புதல் அளித்துள்ளது. துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பை தராது என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. அது வெறும் காகித ஒப்பந்தம் என கூறியுள்ளது. துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்ரீ விஜயபுரம் சென்றார். அவருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை கவர்னர் அட்மிரல் தேவேந்திரகுமார் ஜோஷி மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். ரஷ்யா மற்றும் இந்தியா இடையே வர்த்தக பாதுகாப்பை மேம்படுத்த மத்திய ஆசியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வழியாக நேரடி ரயில் பாதை அமைக்கும் புதிய திட்டத்தை ரஷ்யா பரிசீலித்து வருகிறது. ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி எந்த நேரத்திலும் உயிரிழக்கக்கூடும் என ஈரானின் உயர்மட்ட தலைவர்களிடையே ரகசிய தகவல்கள் கசிந்துள்ளன. காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரிலிருந்து சாய் சுதர்சன் விலகியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா முதல் வெள்ளிப்பதக்கம் வென்று தங்கப்பட்டியலில் இடம்பெற்றது. ஈட்டி எறிதல் பிரிவில் 74.9 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து இந்திய வீரர் ஆஷிஷ் யாதவ் சாதனை படைத்துள்ளார். ஸ்ரீகிருஷ்ணா என்பவரிடம் வாங்கிய 2 கோடி ரூபாய் கடனுக்கு நடிகர் சரத்குமார் கொடுத்த காசோலை பணமின்றி திரும்பியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் சரத்குமார் செப்டம்பர் 10ஆம் தேதி ஆஜராக சைதாப்பேட்டை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வெங்கி ஆட்லூரி இயக்கத்தில் நடிகர் சூர்யா மற்றும் மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டண்டன் நடிப்பில் உருவாகியுள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்திற்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. GV பிரகாஷ்குமார் படத்திற்கு இசையமைத்துள்ளார். வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி இப்படம் உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாகிறது. விஷால் இயக்கி நடித்துள்ள படம் மகுடம். இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், ஓராண்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சினை. அந்த சமயத்தில் இந்த படம் வெற்றிகரமாக வரணும் என எனக்கு உறுதுணையாக இருந்தவர் மறைந்த RB சௌத்ரி. அவருக்கு கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் என் கஷ்டங்களில் உடனிருந்து என்னை ஊக்கப்படுத்தி பாசிட்டிவாக நிற்க வைத்த என் வருங்கால மனைவி சாய் தன்ஷிகாவிற்கும் நன்றி. வேறு யாராக இருந்தால் இந்நேரம் பிச்சுக்கிட்டு ஓடியிருப்பாங்க. நிறைய பெற்றோர் சினிமா வேண்டாம் என்பார்கள். ஆனால் என் அம்மா ஆதரித்தார். என் பெற்றோர் தந்த நம்பிக்கையால் 35 ஆண்டுகள் கழித்து என் இயக்குனர் கனவு நனவானது என்றார். மக்கள் மேடை அமைப்பு சார்பில் பாரத சேவா இணையதள துவக்க விழா சென்னையில் நடந்தது. இதில் லதா ரஜினிகாந்த் பங்கேற்று பேசியதாவது, இந்த மக்கள் சேவை 45 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. தொடர்ந்து சமூக நலன் சார்ந்த திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். காவிரி இணைப்பு திட்டம் எப்போது நிகழ்கிறதோ அப்போது கண்டிப்பாக ரஜினி 1 கோடி தருவார். எனக்கு 100% அவர் ஆதரவு அளிக்கிறார். ஆதரவை விட அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முக்கியம் என்றார். பாடலாசிரியர் விஷ்ணு எடவன் இயக்குநராக அறிமுகமாகும் படம் ஹாய். கவின், நயன்தாரா நடித்துள்ளனர். வித்தியாசமான காதல் கதையில் தயாராகியுள்ள இப்படம் ஆகஸ்ட் 14இல் வெளியாகும் என அறிவித்தனர். அன்றைய தினம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், மகுடம் படங்கள் வருவதால் ரிலீஸை ஆகஸ்ட் 28க்கு தள்ளி வைத்துள்ளனர். அது பற்றிய ஒரு கலகலப்பான அறிவிப்பு வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர். பாகிஸ்தானில் வரலாறு காணாத வகையில் உயர்த்தப்பட்டுள்ள பெட்ரோல், டீசல் விலை மற்றும் புதிய பெட்ரோலிய வரி விதிப்புக்கு எதிராக ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சி உட்பட பல்வேறு வர்த்தக அமைப்புகள் தலைமையில் நாடு தழுவிய தீவிர போராட்டம் வெடித்துள்ளது. பாலிவுட் நடிகையான அமிஷா பட்டேல் தமிழில் விஜயின் புதிய கீதை படத்தில் நடித்தார். 51 வயதை கடந்த இவர் இன்னும் திருமணம் செய்யவில்லை. சமீபத்தில் ரசிகர்களுடன் வலைதளத்தில் கலந்துரையாடினார். அவரிடம் ஒரு ரசிகர் எப்போது திருமணம் செய்யப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்ப, அதற்கு அவர் ஒருபோதும் திருமணம் செய்யப் போவதில்லை. சிங்கிளாக இருப்பதே மகிழ்ச்சி. குடும்பத்தினரும் நண்பர்களும் உள்ளனர். புதிதாக ஒருவர் வந்து இந்த சூழலை மாற்றுவதை என்னால் தாங்க முடியாது என்றார்.
பாலிவுட் நடிகையான ரவீனா டாண்டன் தமிழில் சாது ஆளவந்தான் போன்ற படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் ஓ மை டாக் என்ற படத்தின் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்த படத்தில் நடித்த நாய் மற்றும் அதன் பயிற்சியாளர் அவர் அருகில் நின்றிருந்தனர். அப்போது திடீரென ரவீனாவை கடிக்க முயன்ற நாய் அவரது துணியை பிடித்து இழுத்தது. ரவீனா கொஞ்சமும் பதட்டப்படாமல் அந்த நாயை தடவி கொடுத்து அமைதிப்படுத்தினார்.